لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கு உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் மிக சிறப்பானது ஒரு இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்றைய இரவில் இறக்கக்கூடிய எல்லா விதமான பரக்கத்துகளையும் நிஅமத்துகளையும் ரஹ்மத்துகளையும் நம்மின் மீது சிறிதளவும் குறைவில்லாமல் இறக்கி வைப்பானாக. இன்றைய இரவினுடைய பரக்கத்தின் பொருட்டினால் இந்த உலகத்தில் இனி இறங்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகள், கஷ்டங்கள், ஆபத்துகள், வாகன விபத்துகள், மருத்துவ செலவுகள் போன்ற அனைத்து கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் காத்தருள்வானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லாம் தந்தல் புரிவானாக. தந்த பாக்கியம் கலீத்திருக்கிறவர்களே, இன்றைய இரவு மெஹராஜ் இரவு என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மெஹராஜ் இரவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியதின் நோக்கம், நமக்கு அஜத்தவர்கள் சொன்னது போல அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை முதல் விஷயம். அல்லாஹ் அதை வேறொரு கோணத்தில் சொல்லுகிற பொழுது, சுபஹான் அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, தன் அடியானை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீனத்தின் பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜிதின் பக்கம் அல்லாஹ் தஆலா அழைத்து சென்றான். பாரக்னா ஹவுலஹு அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதன் மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்டது என்றால், அதனை சுற்றி உள்ள பகுதியை நாம் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை காண்பிப்பதற்காக வேண்டி நாம் இந்த பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கேட்பவன், பார்ப்பவன் என்று தாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மெஹராஜுடைய பயணத்தை இரண்டு வகையாக பிரிப்பார்கள். இஸ்ரா என்று ஒரு வகை, மெஹராஜ் என்று ஒரு வகை. இஸ்ரா என்றால் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து கஅபத்துல்லாஹ்விலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற பயணத்துக்கு பெயர் இஸ்ரா என்று பெயர். பைத்துல் முகத்தஸ் இருந்து 7 வானத்திற்கு அப்பால் சொர்க்கம், நரகம், சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை சந்திதி போன்ற எல்லா நிகழ்வையும் சேர்த்து மெஹராஜ் என்று சொல்வார்கள். இஸ்ரா என்ற பயணம் புராக் என்ற வாகனத்தின் மூலம் நடைபெற்றது. புராக் என்ற வாகனம் சாதாரண கழுதையை விடவும் கொஞ்சம் உயரம், கோவிலை கழுதையை விட கொஞ்சம் உயரம் கம்மி, ரெண்டுக்கு நடுவில் மத்தியில் உள்ள ஒரு ஹைட்டு. அந்த வாகனம் அதனுடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு அப்படின்னா, இங்கேருந்து ஒரு எம்டி கிரவுண்டில் நம்ம கண்ணு பார்க்குறோம், அடுத்த பார்வை எங்கே படுதோ அடுத்த இட்டு அங்கே தான் வைக்கும்.
இங்கேருந்து எங்கே கடைசி பார்க்க முடியுதோ அடுத்து எட்டு அங்கே வைக்கும். அந்த அளவுக்கு அதனுடைய ஸ்பீடு இருக்குது. புராக் அப்படின்னாலே பருக்கு மின்னல் என்ற வார்த்தையிலிருந்து மறைவு வந்தது தான் புராக்குன்னு சொல்லுவாங்க. மின்னல் எப்படி வேகமாக போகுதோ அதே மாதிரி தான் புராக் என்ற வாகம் மின்னல் வேகத்தில் போகும் அப்படின்னால அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து எங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போகிறாங்க. யார் கூட்டிகிட்டு போகிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல வீட்டில் இருக்கிறாங்க. அபூ தாலிபுடைய மகனார் பெரிய தந்தன் மகை உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்ப மேற்கூரையை குறிச்சிட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த நெஞ்சை வந்து பிளக்கிறாங்க. பிளந்து உள்ள இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை ஜம்சம் தண்ணியால் கழுகுறாங்க. ஜம்சம் தண்ணியால் கழுவி ஒரு தங்கத்தட்டில் வச்சு அதில் வந்து ஹிக்மத் ஞானம் அப்படின்றத வச்சு அதை மேலே ஊற்றி ஹிக்மத்தால் நிரப்பி அப்படியே தங்கத்தட்டில் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் அப்படியே வைக்கிறாங்க. வச்சு தச்சிட்டாங்க. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா அல்லாஹுவை பார்க்கணும். ஏன்னா இதுக்கு பின்னால் அல்லாஹுவை பார்க்கணும், 7 வானத்தை தாண்டணும், சொர்க்கத்தை பார்க்கணும், நரகத்தை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் அப்படின்னா சாதாரண பார்க்க முடியாது. கல்பை பரிசுத்தமாக வச்சுக்கணும். இது மூலம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பன் என்ன அப்படின்னா நீங்கள் அல்லாஹுவை அடையணும் அப்படின்னா உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் பரிசுத்தம் தான். அவங்க உள்ளத்தையே ஜம்சம் தண்ணியால் கழுவி சொல்லப்போனால் எப்படி ஒரு வாசகம் வருது, விம்மா இஸ்ஸம்ஸம கான கஸ்லு சுதூரிஹி ஒரு ஜம்சம ஷரஃபுல் ஜசீமு பி உஸ்னதி. ஜம்சம் தண்ணியால் கழுகுனதுனால இங்கே வந்து ஜம்சம் தண்ணியை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பை கழுகுனதுனால கல்பு சுத்தமாகலை, மாறா ஜம்சம் தண்ணி தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டுச்சும்பாங்க. நம்ம மௌலூத் ஷரீஃபில் ஒரு வார்த்தை தெரியும், மிம்மா இஸ்ஸம்ஸம கான கஸ்லு சுதூரிஹி வலி ஜம்சம ஷரஃபுல் ஜசீம் பி முஸ்னதி அப்படின்னு ஓதிருப்போம். அது என்ன அர்த்தம்னா ஜம்சம் தண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பை சுத்தம் பண்ண கிடையாது, தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிச்சு. அப்போ என்ன 2 விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று அதுக்கப்புறம் நிரப்பப்பட்ட ஹிக்மத்து அல்லாத நிரப்பி கொடுத்தான் இல்லையா. இப்போ அல்லாஹும் அடையணும், அல்லாஹும் நெருங்கணும் அப்படின்னா உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். கல்பு பரிசுத்தம் இல்லாமல் அல்லாஹும் நெருங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கல, வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும், உங்கள் உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ் பிடிச்சது இப்படி வெளியே தோற்றம் அப்படிங்கிறத விட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குறான். அப்போ அதனால் வந்து உள்ளம் பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறது தான் இதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போகிறாங்க. எந்த வாகனத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க? வாகனம் பேர் என்ன சொன்னேன்? புராக் என்ற வாகனம். நம்ம பழனி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. புராக்குன்ற வாகனத்தில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. அது எவ்வளோ வேகத்தில் போகும்? மின்னல் வேகத்தில் போகும் இல்லையா. அப்படி போகிறப்ப ஒரு அற்புதமான வாசம் ஒன்று அடிக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு மனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன இவ்வளோ ஒரு வாசம் அப்படின்னப்ப இங்கே கபரு இருக்குது அப்படின்னாங்க. யாருடைய கபரு? இப்போதான் சொன்னாங்க ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌன் வாழ்ந்தான்ல, அந்த ஃபிரௌனுடைய மாளிகையில் அவங்க வீட்டு பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு பெண் தலை சீவி விடுவாங்க, தலையை வாரி விடுற வேலை. அப்படி சீவுறப்ப அந்த சீப்பு கீழே விழுந்துருச்சு. அப்போ எடுக்கிறப்ப பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லி எடுத்தாங்க? அப்போ எந்த பொருளையும் எடுக்கிறப்ப என்ன சொல்லி செய்யணும்? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்லி எடுத்தப்ப அந்த மக கேட்டாங்களாம்மா, ஏன்னா அது அல்லாஹுடைய பெயரை கொண்டு, பிஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இப்போ பிஸ்மில்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. அல்லாவா? அது யாரு? ஃபிரௌன் என்ன சொன்னான் அப்படின்னா அன ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். நான் கடவுளுங்கிறத தாண்டி நான் தான் உயர்ந்த கடவுளுன்ட்டான். இந்த உலகத்திலே பல கடவுள் இருக்கலாம், நான் தான் உயர்ந்த கடவுளுன்னு சொல்லிட்டான். அப்போ அப்படிப்பட்டவனுடைய மக என்ன கேட்குறாங்க, எங்கள் அத்தா பேர் தானே அது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை. அப்போ அந்த பெண்மணி பார்த்தாங்க, ஈமான்ல உறுதியாக இருந்து சொல்லிட்டாங்க, எனக்கும் உனக்கும் உங்கள் அத்தாவுக்கும் மேலே ஒருத்தர் ரப்பு இருக்கிற அவன் தான்ட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதி இருந்துச்சு, யாருக்காண்டி பயப்பட. ஆனால் சொன்ன என்ன ஆகும்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் ஈமானை இதுக்கு மேலே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்படி சொல்லிட்டாங்க.
அவங்க அத்தாட்ட விஷயம் போகுது. அவங்க அத்தா யார்? ஃபிரௌன்கிட்ட அந்த மெசேஜ் போகுது. என்ன மெசேஜ்? இந்த மாதிரி பிஸ்மில்லான்னு சொன்னா யாருன்னு கேட்டோம்னா உங்களுக்கு மேலே அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறப்ப உண்மையே சொல்கிறாங்க. ஆமாப்பா, உன்னை பறிச்ச ஒருத்தர்லாம் இருக்கிறான், நீலாம் ஒரு பெரிய ஆள், நீலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எனக்கும் அவன் தான் ரப்பு, உனக்கும் அவன் தான் ரப்புன்னு. ஃபிரௌனால தாங்கிக்க முடியல. என்னது எனக்கு மேலே ஒருத்தர் ரப்பா? நீ அந்த வார்த்தையை விட்டுட்டு என்னை ரப்புன்னு சொல்கிறியா இல்லையா, அந்த மார்க்கத்தை விடுறையா இல்லையா அப்படின்னு மிக கடுமையான வேதனை செய்யப்பட்டுச்சு அந்த அம்மா. எதுக்குமே அந்த அம்மா மசையில் கடைசியில் அவங்க பிள்ளையை தூக்கிட்டு வந்து பெரிய வடை சட்டியை நெருப்பில் போட்டு அந்த சட்டி சூடானதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள 2 குழந்தை, ஒரு குழந்தைய அப்படி எண்ணெய் செட்டில் போட்டுட்டான். எப்படி ஒரு பெத்த தாய்க்கு முன்னாடி போட்டால் எப்படி இருக்கும்? போட்ட உடனே அப்போ கேட்குறாங்க, ஈமானை விடுறையா? இல்லை, விட முடியாதுன்ட்டாங்க. இன்னொரு குழந்தையை போடுறாங்க. அப்பயுமே இந்த பெண்மணி கண்ணு கலங்குது, ஆனாலும் மனசு ஈமானை விட்டு திரும்பி வரலை. ஏன்னா அல்லாஹ் மேலே உள்ள ஈமான் அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது. அதுதான் முஃமின்களுக்கு பாடமே. இதுதான். நம்மளாம் சின்ன கஷ்டத்து கூட தாங்க மாட்டேங்கிறோம். நல்லா அது முடியல, தலை வலிக்குது, கால் வலிக்குது, அது வலிக்குது, இதெல்லாம் இதுக்கு முன்னே இதெல்லாம் அல்லாஹ் நீங்கள் முழுமையாக ஈமான் கொண்டீங்கன்னா இது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா உயிரே போகிறது கஷ்டமாக தெரியல. காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன, அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு மாதிரி யூடியூப் இருந்துச்சா, அன்னைக்கு வீடியோ எடுத்து இந்த பெண்மணி லைக் வர்றதுக்கு, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா லைக் போடுவாங்கன்ட்டு, ஃபேஸ்புக் இருந்துச்சா லைக் போடுவாங்கன்னு இல்லை. என்ன காரணம்? அன்னைக்கு எழுத்து கூட கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சுட்டான். அப்போ அவங்க கஷ்டம் தெரியலையா? உண்மையாலுமே அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே கஷ்டமாக தெரியல. இப்போ நமக்கு இன்னைக்கு உலகத்துடைய கஷ்டமாக தெரியுது அப்படின்னா நம்ம ஈமான்ல தான் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டாங்க. சொல்லப்போனால் முன்னாடி பட்ட கஷ்டத்தில் நம்ம ஒரு துளி அளவு கூட படலை. நாம் நேற்று முன்னாடி சுபுவில் பார்த்தப்ப அந்த பயானில் கூட நம்ம சொல்லியிருப்போம். அப்படியே ரம்பத்தால் 2 அறுத்துட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காண்டி அந்த மன்னர் என்ன செஞ்சார்? தலையில் ரம்பத்தை வரித்து 2 பொழந்துட்டார். நவுதுபில்லா. இன்னைக்கு அப்படி யாராச்சும் நடந்திருக்கான்? அப்படி இல்லை. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அல்லாஹ்வுக்கு முன்னாடி இதெல்லாம் கஷ்டமாக தெரியல. உடாடே நான் இங்கே அவ்வளோ இருக்கிறது ஒரு உயிர், அதை கொடுத்துட்டான்னா அல்லாஹ் எனக்கு அங்கே சொர்க்கத்தை கொடுப்பான். போட இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் வாழணும். இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு கியாமத்தில் சுகம் இருக்குது. எந்த அளவுக்கு சுகமாக வாழ்கிறோமோ கியாமத்தில் அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது. அப்போ நல்லவர்கள் அதை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பெண்மணி அதை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த குழந்தைங்களும் பேசின வரலாறு சொல்லுது, அம்மா நீ பயப்படாதம்மா, நம்ம ஹக்கில் இருக்கிறோம், நீ கண்கலகாதம்மா. அந்த குழந்தை பேசுது, வாய் பேச முடியாத குழந்தை பேசுகிறதா வரலாறுல வருது. அப்போ மறுபடியும் அந்த பெண்மணியும் அதே மாதிரி கொலை செய்கிறப்ப தான் அந்த பெண்மணி ஃபிரௌன்னு சொன்னாங்க, ஒரே ஒரு வேண்டுதல் ஒன்றை வைக்கிறேன். ஃபிரௌன் நினச்சான், ஆஹா திருந்திட்டா போல அப்படின்னு நினச்சி கேட்ட உடனே சொல்லிச்சு, எங்கள் 3 பற்றி ஒன்றா அடைக்கிது. எப்போ? சாவறதுக்கு வகுத்தா போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லுது, என் 2 பிள்ளையை கொண்டு போட்டேன், என்னையும் இந்த குழந்தையும் ஒரே கபரில் ஒன்றா போட்டு அடைக்கிறு. ஏன்? நாளைக்கு கியாமத்தில் எந்திரிச்சு உனக்கு நான் சாட்சி சொல்லணும். அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. அந்த அம்மாவையும் போட்டு அந்த சட்டியில் போட்டு முக்கி சாவடிச்சு கடைசியில் அணைக்கிட்டான் அப்படின்னு வரலாறு பார்க்குறோம். அந்த கபரு தான் இன்றைக்கும் வாசம் அடிக்குதுன்னாங்க. ஃபிரௌன் எப்போ வாழ்ந்தான்? தோராயமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நபிசுல்லாஹ் வர்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த காலத்துடைய பெண்மணியினுடைய கபருடைய வாசம் நபிசுல்லாஹ்வுக்கு அடிக்குது. அப்படின்னா டெய்லி பேர் அத்தர் போட்டுட்டு வந்தாங்களா? இல்லை. இயற்கையான மனம் ஒன்று வரும். இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கும் இதான் ஹதீஸ் தெளிவாக இதை வச்சு தான் சொல்கிறோம். வடிமாருடைய கபரு அது மனம் அடிக்கும். எங்களுக்கு மனம் அடிக்கலை, நமக்கு அதிகமான இல்லை. இதுவே நீங்கள் அந்த கபருக்கு போனீங்கன்னா வாசம் அடிக்குமான்னு தெரியாது, நம்ம போன வாசம் அடிக்குமான்னு தெரியாது. நபிசுல்லாஹ் அவங்களுக்கு அடிச்சிச்சு அந்த வாசம். அப்போ வாசமும் அடிக்கணும், நமக்கு ஈமான் தெரியவாகணும். அப்போ எனக்கு வாசம் அடிக்கலை அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே அவுலியா கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த வாசத்தை நுகர்ற அளவுக்கு ஏன் ஈமான் பத்தலன்னு ஒத்துக்கணும். அப்படிதானே ஹதீஸ்? அப்படிதானே? நபிசுல்லாஹ் அவங்களுக்கு அடிச்சிச்சு, அவங்களுக்கு அந்த ஈமான் பரிபூர்ணமாக இருந்துச்சு. நமக்கு தெரியலங்கிறதுக்காண்டி இல்லைன்னு சொல்லி பூனை கண்ணை மூடுறதுக்காண்டி உலகம் இருந்து போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. நமக்கு அந்த ஈமான் வரல, அதை ஒத்துக்கிட்டு போயிடணும். நமக்கு அதுக்காண்டி வழிமாறுகளே இல்லை, அவங்க கபூர் அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம ஈமான் அவ்வளவுதான் இருக்குது. அப்போ ஹதீஸ தெளிவான ஹதீஸே இது இருக்குது இல்லையா? அப்போ வழிமாறு கபூரில் மனம் வீசும் தானே. வீசக்கூடிய அவங்க மாசித்தா நபி கிடையாது.
ஒரு வலியுடைய பட்டியெல்லாம் தான் கட்டு போடுறாங்க. வலிமானுடைய கபரில் மனம் வீசும், எல்லாருக்கும் தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை மாதிரி, அதுக்குன்னு உயர்ந்த சிலவங்களுக்கு தான் அது தெரியும். எல்லாத்தாலையும் ஒரே பார்க்க முடியாது. அப்போ அந்த பெண்மணியுடைய வரலாறை தொடர்ந்து இப்படியும் சில வரலாறுகள் தஃப்சீர் ஹாசின் அப்படின்னு ஒரு கிதாபில் எழுதி காமிக்கிறாங்க. அந்த பெண்மணியை கொன்னதுக்கப்புறம் அவங்க கணவரை தேடுறாங்க. அவர் வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு தேடுறாங்க. அப்போ அவங்க கணவர் மன உச்சியில் தொழுதுகிட்டு இருக்கிறார். 2 ஆள் அனுப்புகிறான் ஃபிரௌன். எதுக்கு? அவரையும் பிடிச்சிட்டு வா, அவருக்கு அநேகமாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பார் அப்படின்ற டவுட்டில் கூட்டிகிட்டு வா அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு அனுப்புகிறப்ப 2 பேர்த்து அனுப்புகிறப்ப மலை உச்சியில் போய் பார்த்தா தொழுதுகிட்டு இருக்கிறாரு. சுற்றிலே வனவளங்குகள்லாம் பாதுகாப்புக்கு நிற்கிது. யாருக்கு? அந்த மனுஷனுக்கு பாதுகாப்புக்கு நிற்கிது. 2 பேரும் பார்த்துட்டு அதனாலே திருப்பி போயிட்டாங்க. கூட்டிகிட்டுலாம் வர முடியாது, ஏன்னா விலங்கு நிற்கிது இல்லை. மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், விலங்குக்கு பயப்படுவான். கொசுக்கு கூட பயப்படுறானே நம்மால். கொசுக்கு சொல்லப்போனா அது நான்லாம் ஊரில் பெரிய ரவுடி அப்படின்னு கொசுக்கு பயப்பட. அது எதுக்கு எல்லாம் படைச்சிருக்கான் கொசு அப்படின்னா நம்ம பெருமையை அடக்கிறதுக்கு. நான் ஊரில் என்னை அடிக்க ஆளே இல்லை, உனக்கு கொசு கடிக்குதுடா, அதை தப்பிக்க வழி இல்லைடா. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு கொசு அளவுக்கு நீ உயர்ந்தவ இல்லைன்னு அர்த்தம். ஒரு எறும்பு கடிக்குது, என்ன செய்ய முடியும்? கத்தி எடுத்து குத்திக்க முடியுமா? கொசு கடிக்குது இங்கே, நானாக எடுத்தால் ஒரே சொருவுதான், சொருவுடவுனா என்னத்துக்காக முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹ் சின்ன உயிரினங்கள் இதுக்கு தான் வச்சிருக்கிறான். எதுக்கு? நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நீ எதுக்கு கூட சமம் இல்லை, கொசுக்கு கூட சமம் இல்லை. கொசுவிட்ட ஃபைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னா சின்ன உயிரினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்போ மனுஷன் இப்படி தான் ஃபைட் பண்ணுவோம், விலங்குகள்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. அப்போ பயந்துக்கிட்டு திருப்பி போயிட்டாங்க 2 பேரும். திருப்பிட்டு போனப்ப இவர் தொழுது முடிச்சதை பார்த்துட்டார். ஆஹா, 2 பேர் நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு துவா செஞ்சதான் கிதாபில் எழுதுறாங்க. என்ன துவா அப்படின்னா, யா அல்லாஹ், நான் இங்கே இல்லேன்னு யார் தகவல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு. நான் இல்லேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு. நான் இங்கே தான் இருக்கிறேன்னு யார் என்னை மாட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நரகத்தை கொடுத்துரு அப்படின்னு ஒரு துவா செஞ்சார். அதே மாதிரி 2 பேர் வராங்க. அதில் ஒரு ஆள், சரி எதுக்கு சொல்லிக்கிட்டு மறுபடியும் நமக்கு தான் வேலை வைப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அப்படிலாம் தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. எதையாச்சும் சொன்னோம்னா அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வா, இருக்காருன்னு சொன்னால் மறுபடியும் அடுத்த வேலை வைப்பான், எதாவது தெரியலப்பான்னு போயிடுவாங்க. அதே மாதிரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இருக்கிறான்னு சொன்னால் மறுபடியும் நம்மளை தான் போய் அடிக்க சொல்லுவான். அங்கே விலங்குலாம் இருக்குது, அந்த விலங்கு யார் எதிர்த்து போராடுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டார். இன்னொரு ஆள் மேலே தான் இருக்கிறான் அப்படிங்கிறார். இவர் கூட இருக்க இல்லை, மேலெலாம் யாரும் இல்லை, இந்த ஆள் பொய் சொல்கிறான் அப்படின்ட்டான். அவங்க துவாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தான். நீ பொய் சொன்ன அப்படின்ட்டு உண்மையை சொன்னவனை தூக்கி ஜெயிலில் போட்டான் ஃபிரௌன். இது அவங்க துவா, யார் நல்லடியாருடைய துவா இப்படிலாம் கபூலாகும். இதுக்கு மேலே சம்பவம் வரை கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த தூரத்தை தஃப்சீர் ஹாசின் அப்படின்னு கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இப்போ இவங்க கபூரு தான் வாசம் அடிச்சிச்சு ஒன்று. 2வது இப்படியே போகிறாங்க. இன்னும் சில சம்பவம்லாம் நடக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக முடிக்க பார்க்குறேன். அப்படியே அடுத்தடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த இடம் பெத்லஹேம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கபூரில் தொழுகிறது பார்க்குறாங்க. இப்படியே பைத்துல் முகத்தஸ் போயிட்டு தான் ஒரு வாகனத்தில் வந்தாங்கல்ல. என்ன வாகனத்தில் வந்தாங்க? புராக் வாகனத்தில் வந்தாங்க இல்லையா? அந்த வாகனத்தை கட்டி போட்டுட்டு, அந்த கதவுல கட்டி போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லா நபிமார்களும் தொழுகைக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வந்த எல்லா நபிமார்களுக்கும் நபிசுல்லாஹ் 2 காய் தொழுகு வச்சுட்டு, அதுக்கு இது வரைக்கும் உள்ள பயணத்துக்கு பேர் இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள பயணத்துக்கு பேர் இஸ்ரா. இதுக்கு மேலே தான் மெஹராஜ் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரான்னா இரவு பயணம்னு அர்த்தம். மெஹராஜ்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்படியே தூக்கிட்டு போகுது, எஸ்கலேட்டர் படி இருக்கு இல்லையா, நம்மளை நிற்போம், நம்மளை அப்படியே லிஃப்ட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி லிஃப்ட்டுன்னே அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். அந்த மெஹராஜ் அப்படின்னா அரபில் ஏணின்னு அர்த்தம். அசல்ல மெஹராஜ்னு என்ன அர்த்தம்? ஏணி ஏறுவங்களை அதுக்கு பேர் அர்த்தம். இந்த இடத்துல நபிசுல்லாஹ் ஏணி ஏறலை, அந்த வாகனத்தில் நின்றாங்க. லிஃப்ட்டு நம்மளை தூக்கிட்டு போகிற மாதிரி அதுவாக தூக்கிட்டு போயிடுச்சு. லிஃப்ட்டு தூக்கிட்டு போகிற நபிசுல்லாஹ் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சாங்க. 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கேட்பேன், கீழே இறக்குறப்ப யார் யாரெல்லாம் கிராஸ் பண்ணான்னு கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாம். முதல் வானத்தில் யாரை பார்த்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் பார்த்தாங்க. கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனாலும் ஏதோ அது நீங்கள் புரியுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்த்தையும் காமிச்சாங்க. 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் காமிச்சான். 3வது வானத்தில் யார் இருந்தால்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க. 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. மர்ஹபன் வாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்கிறாங்க. நல்ல சகோதரரை, நல்ல மனிதரை வாருங்கள் என்று வரவேற்கிறாங்க. இப்போ இந்த 7 நபிமார்களை மட்டும் 7 வானத்தில் எத்தனை நபிமார்கள்லாம் காமிச்சா? 8 பேர். தெளிவாக இருக்கிறாங்க. 7 வானத்தில் 8 பேரை அல்லாஹ் காமிச்சு கொடுத்தான். ஏன் 1,24,000 நபிமார்களில் இவங்களை மட்டும் அல்லாஹ் ஏன் காமிக்கணும் அப்படின்னா, சென்ற வருஷம் அதுக்கான விளக்கம் நான் சொன்னேன். எழுப்பி கேட்டால் நீங்களாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனால் அந்த விளக்கத்தை நான் விட்டுட்டு இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க. சென்ற வருஷம் சொன்ன விளக்கம் 7 வானத்து 8 நபிமார்களை வாழ்க்கை ஏன் காமிச்சான் அப்படின்ட்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ள வாழ்க்கையை முன்கூட்டி அறிவித்து கொடுத்தாங்க. அப்படி உங்களுக்குலாம் நினைவில் இருக்கும். நீங்களாம் மறந்து இல்லாத ஆளுங்க, நம்மளாம் மறந்துடுவோம். ஆனால் இந்த வருஷம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கித்தாபில் இன்னொரு விதமாக எழுதுகிறாங்க. 7 வானத்தில் 8 நபிமார்களை காமிச்சதுக்கு நமக்கு என்ன படிப்பினை? போன வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சம்பவம். இந்த வருஷம் நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, அல்லாஹ்வை அடையணும், இறைஞானத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சதுடைய படிப்பினை என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பிடிப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. அப்படின்னானே ஷைத்தான் என்ன செஞ்சான், அது ஒரு பழத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட வச்சுட்டான். பிறகு பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு அப்புறம் எந்த பாவமே செய்யலையாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்துக்கு அப்புறம் எந்த பாவமும் செய்யலை. இது நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் 1-2 தவறுகள் தெரியாமல் நடந்துருச்சுன்னா அடுத்தடுத்து திருப்பி செய்யக்கூடாது. ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு தௌபா செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், நம்ம அதை செய்யாமல் இருக்கணும். அப்படின்னா தான் அல்லாஹ் அடையத்துக்கான முதல் படித்துறை அப்படிங்கிறாங்க. 2வது வானத்தில் யாரை சந்திச்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் சந்திக்க வச்சாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஏன் சந்திக்க வச்சாங்க? நமக்குள்ள படிப்பனை என்ன, அல்லாஹும் அடையணும்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த இறையச்சத்தை தாண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த இறக்கம் வேணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தம் சமுதாயத்தின் மேலே ரொம்ப இறக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க. இன் துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ அவங்கள அதாபு செஞ்சுட்டா அது ஒன்று அடியாறுகள், நீ அதாபு செய்யறதுக்கான முழு உரிமை இருக்குது. ஆனால் அவங்கள நீ மன்னிச்சுட்டாலும் மன்னிக்கலாம், நீ மிகப்பெரிய மிகைத்தவன் ஞானமுள்ளவன் அல்லாட்ட சொல்கிறாங்க. அப்போ தண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு மன்னிப்பு தேடி கொடுத்தாங்க. அப்போ இறக்க குணம் வேணும். அல்லாஹ் அடையணும்னா 2வது என்ன வேணும்? இறக்க குணம், மற்றவங்க மேலே இறக்கப்படணும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காட்டுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறப்ப அல்லாஹ் சொல்கிறான், வஆத்தைனாவுல் ஹுக்ம சபிய்யா, நாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஹிக்மத்து கொடுத்துட்டோங்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஹிக்மத் ஞானத்தை கொடுத்துட்டோன்னு இருக்கிறான் நல்லா. அப்போ சின்ன வயசுல எத்தனை வயசு? ஒரு அறிவிப்பில் 13 வயசுன்னு வருது, 7 வயசுலேயும் வருது. 7 வயசுலேயே தௌராத்தை முழுசாக படித்து கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து சட்டம் சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதனால தான் சொல்லுவாங்க, யார் பருவ வயதை அடைவதற்கு முன்பாக குர்ஆனை ஓதி கற்றுக்கொண்டாரோ அவர் ஹிக்மத்தை கற்றுக்கொண்டவர் ஆவார். பருவ வயதை அடையத்துக்கு முன்னாடி குர்ஆனை ஓதி கற்றுக்கொண்டவர் ஞானத்தை கற்றுக்கொண்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டக்கணும். அதே மாதிரி அதிகமாக அழுகுவாங்க, அல்லாஹ்வை நினச்சி அதிகமான முறையில் அழுகுவாங்க. இப்போ இந்த குணம் நமக்கு வேணும். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த பாவ மன்னிப்பு வேணும். 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இறக்க குணம் வேணும். 3வது என்ன வேணும்? சின்ன வயசுல மார்க்க ஞானத்தை கற்றுக்கணும். அல்லாஹ்வை நினச்சி அதிகமாக அழுகணும், அல்லாஹ்வை நினச்சி அதிகமாக அழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வாரத்தில் யாரை காமிச்சாங்க? அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா காமிச்சான். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்புனா, ஏன் அல்லாஹ் காமிக்கணும் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்க முற்படுது. ஜுலைஹா அம்மா தவறு நடக்கிறதுக்கான அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அதை தவிர்த்துக்கிட்டாங்க. அது தவிர்த்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னாங்க. நம்மளும் தான் என்ன சொல்லியிருப்போம், அது ஒரு சூழ்நிலை தப்பிச்சோம்னா நானா அவ்வளோ சீக்கிரம் விழ மாட்டேன், நானா எப்படி அப்படி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தப்பிச்சிட்டேன் அப்படின்னா. அப்போ நீங்கள் எது செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் சொல்லணுமா?
ஒரு நன்மையை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால செஞ்சேன்னு சொல்லணும். ஒரு பாவத்திலிருந்து தப்பிச்சு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால தப்பிச்சேன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? இது அல்லாஹ் அடையணும்னா இது ஒரு படித்தரும். 4வது வானத்தில் யார் அல்லாஹ் சந்திக்க வச்சான்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சந்திக்க வச்சான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறதுக்கான நோக்கம் என்ன? இத்ரீஸ் அவங்கள பற்றி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரலாறு என்ன அப்படின்னா, சுருக்கமாக அவங்க அதிகமாக இபாதத் செய்வாங்க, வணக்க வழிபாடு நிறைய செய்வாங்க, நஃபிலான தொழுகைகள் நிறைய செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைத்த பரிசு ரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அவளை நான் உயர்வான இடத்திற்கு நாம் முன்னேற்றி வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உயர்வான இடத்துக்கு நாம் முன்னேற்றி வைத்து விட்டோம். இப்போ உயர்வு அடையணும்னா நஃபிலான இபாதத்து அதிகம் செய்யணும் அப்படிங்கிறான். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இவங்களும் ஈமானை எத்தி வைக்க போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சகோதரர் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈமானை சொல்கிறப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் துணைக்கு போனாங்க. அப்போ அதில் நமக்கு என்ன படிப்புனா, நல்ல விஷயம் எங்கே நடந்தாலும் துணை போகணும், நன்மை எங்கே நடந்தாலும் நாம் அதுக்கு துணை நிற்கணும், பாவத்துக்கு துணை போயிடக்கூடாது. அதுக்கு எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் பரவாத நன்மான காரியத்துக்கு துணை நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நலவான விஷயத்தை அறிவிக்கிறாரோ, ஒரு நல்லதை செய்ய சொல்லி யார் அறிவிக்கிறாரோ, யார் யாரெல்லாம் அந்த பேச்சை கேட்டு செய்கிறாங்களோ அந்த நன்மையில் ஒரு பகுதி நமக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு நன்மையை செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, என் பேச்சை கேட்டு நீங்கள் திருந்துறீங்க, ஏதோ நல்லது செய்கிறீங்கன்னா அதனுடைய ஒரு பகுதி நன்மை எனக்கு இருக்குது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இது எல்லாமே அதனால தான் மன் தல்ல அலா கைரின், நலவின் மீது நீங்கள் உதவி செய்யணும், அறிவிச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் தஆலா சந்திக்க வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன? அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் அந்த சமுதாயம் நோண்ட ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப கடுமையான துன்புறுத்தலை கொடுத்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நல்லது செஞ்சாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் இவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லது பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. நான் இருக்கிற எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. ஒரு சில நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும், அதை பொறுத்துக்கிட்டு மறுபடியும் நாம் அவங்களுக்கு உபகாரம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில்மன் கதஅக, உம்மை துண்டித்து வாழ்பவரோடு நீ சேர்ந்து வாழு, வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னித்து விடு, வஅதி அம்மன் ஹரமக, உனக்கு யார் கொடுக்காமல் தடுத்து வைத்து கொண்டாரோ அவருக்கு நீ கொடு, வஹஸின் இலா மன் அஸா இலைக, உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்மையை செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உள்ள குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி சொல்லித்தராங்க, நமக்கு யார் யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ அதை மன்னிச்சுட்டு நல்லது செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. 7வது வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்தித்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? வாழ்க்கையில் நிறைய தியாகங்கள், சின்ன வயசுலேருந்தே அவங்க சிலைக்கு எதிராக போராடினாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தந்தை வீட்டை விட்டு ஒதுக்கிட்டாரு, ஊரை விட்டு ஒதுக்குனாங்க, அந்த நாட்டை விட்டே விரட்டினாங்க, நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க, எத்தனை எதிர்ப்புகள் சந்திச்சாங்க. அல்லாஹ்வுக்காண்டி நிறைய தியாகங்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வை அடையணும் அப்படின்னா கடைசியாக தியாகம் செய்யணும். வாழ்க்கையில் சில தியாகங்கள் செய்ய வேண்டி தான் இருக்கும். ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி அல்லாஹ்வுக்காண்டி சில விஷயங்களை இழந்தால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தை தாண்டி பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லித்தராங்க, உங்கள் உம்மத்துக்கு என் சலாத்தை சொல்லுங்கள், உம்மத்துக்கு என் சலாத்தை சொல்லி வைங்க. நாம் சொல்கிறோம் இல்லையா, ஊருக்கு போனால் சலான் சொல்லுங்கள் அப்படின்னு, அந்த மாதிரி சலான் சொல்லுங்கள், என்னுடைய சலாத்தை சொல்லி வைங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, சொர்க்கம் அற்புதமான மண், அற்புதமான தண்ணி இருக்குது, ஆனால் காலியாக இருக்குது. சொர்க்கம் எப்படி இருக்கு? காலியாக இருக்குது. மரத்தை நட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. மரம் எப்படி நடுறது அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்தாங்க. சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதை சொன்னீங்கன்னா உங்கள் சார்பில் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும். என்ன கழிவா சொல்லுங்கள்? சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இப்போ நம்ம பேரில் சொர்க்கத்தில் மரம் ஒன்று புக்கிங் ஆகிடுச்சு. எத்தனை சொல்கிறீங்களோ அத்தனை மரம் அங்கே புக்கிங் ஆகிடும். நம்ம பேரில் எல்லாம் நட்டு வச்சுருவான். நாளை சொர்க்கத்தில் பார்த்தா நம்ம பேரில் இருக்கும். அதே நம்ம பேர் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் அண்ணன் சொன்னீங்க இல்லையா, அந்த தஸ்ரீக தான் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புனாங்க. இதை சொல்லுங்க நம்ம மேலே உள்ள பாசத்தில்
இதை சொல்லுங்க, இதுக்கு பதிலாக அல்ல மரத்தை நட்டு வைப்பான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதனால தான் அந்த தஸ்பீகாத்தில் அதிகமாக நம்ம முறையில் சேர்த்துக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்ரத்துல் முன்தஹா, அது ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு அப்புறம் யாராலையும் போக முடியாது. அல்லாஹ் அங்கே இருக்கிற இடம் யாராலையும் அல்லாஹ் இருக்கிற இடம் தான் அல்லாஹ்வுக்கு இடம் நினச்சிடக்கூடாது. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற கடைசி எல்லை, அதுக்கப்புறம் யாருக்கு இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இது வரலையும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்ட்டாங்க. நான் போகிறதா, இவ்வளோ தூரம் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க, கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, நீங்கள் பாட்டு கூட்டிகிட்டு ஓட்டு நான் உள்ளே போனேன், எங்கே போகிறது? அப்படி திடீர்னு ஒருத்தூர் மெட்ராஸை கூட்டிகிட்டு போய் இனிமேல் நீங்கள் போங்கண்ணே, நானாக கூப்பிட்டேன், நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க, விட்டு இதுக்கு மேலே போங்கண்ணே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே நான் ஒரு எட்டு எடுத்து வச்சா கூட நான் கரிஞ்சு போயிடுவேன்னா, எனக்கு அனுமதி இல்லைன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வை காமிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்க, எல்லா விதத்தையும் உயர்ந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்போ அந்த அடிப்படையில் உள்ளே போகிறாங்க, அல்லாஹ் சந்திக்கிறாங்க. எப்படி சந்திச்சாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், காப கௌசைனி ஆவாதுன்னா, இரண்டு வில்லுகள் எப்படி ஒன்றோடு ஒன்று சந்திக்குமோ அதை விட நெருக்கமாக உட்காந்து சந்திச்சாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிற வாசகம், ரெண்டு அம்புகள் எப்படி வில்லுகள் ஒன்றா இருக்குமோ ஒரு நுனிகள் அந்த அளவுக்கு அப்படி சொல்லிட்டு, ஏன் அதை விட அதிகமாக நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் உட்காந்து சந்தித்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த இடத்துல தான் பெரிய வரலாறுகள் இருக்கிறது. இப்போ என்ன அந்த கடமையாக்கினா, அல்லாஹ் 50 நேர தொழுகையை கடமையாக்கினான். எத்தனை நேரம்? 50 நேர தொழுகையை கடமையாக்கினான். 5 நேரத்துக்கு ஆளாக்கணும், இதில் 50 நேரமா? நான் என்ன சொல்கிறேன்னா, 50 நேரத்துக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு இல்லை, அஜத்தே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா 50 நேரம் தொழுகைக்கு என்ன முடிகிற காரியமான்னு இல்லையா? நான் ஆளுங்க வர விடுறது, அஜத்தே கிடைக்க மாட்டாங்க. மோதினாருக்கு அவ்வளோதான், முடிச்சு வச்சு அவர் முடித்த உடனே அவர் மறுபடியும் ஓட்டி மகரிப் இஷாவுக்கே பார்த்தோம்னா, மகரிப் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டில் போய் டீயை குடிப்போம். அவர் அல்லாஹ் அக்பர், அவரை கோச்சிக்க வழி இல்லை, நமக்கே அப்படின்னப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? முடிச்சுட்டு அப்படியே மோட்டர்லாம் போட்டு திரும்புற மாதிரி இருக்கும், இஷாக்கு டைம் ஆகிடும், அவருக்கு அப்படி தான் இருக்கும். 50 நேரம்னா என்னத்துக்கு ஆகிறது, எப்படி ஆகிறது? அப்போ அல்லாஹ் தஆலா 50 நேரம் கடமையாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பேசாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரியால அல்லாஹ் பார்த்த சந்தோஷத்தில் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இரவு தான், மேராஜ் இரவு தான். அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஆமன ரசூலு, இந்த பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்து, ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹில் முஃமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்தி, அந்த 2 ஆயத்து அல்லாஹ் இதுக்கு தான் இறக்கி தரான். மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் உம்மத்தில் யார் இணை வைக்காமல் வராங்களோ அவங்கள நான் மன்னிச்சிடுறேன், எல்லா பார்த்தையும் மன்னிச்சிடுறேங்கிறான் அல்லாஹ். இணை மட்டும் வச்சிடக்கூடாது. அது என்ன நோய் வந்தாலும் பரவாயில்ல, அது எந்த அம்மா நோய் போட்டாலும் பரவாயில்ல. சரி, அம்மா நோய் போட்டால் கோயிலுக்கு உண்டியில் காசு போகிறவங்களாம் இருக்கிறான். அதே மாதிரி ஏதாச்சும் நேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு இந்த தேருக்கு தண்ணி வந்துடுவலாம் இருக்கிறான். அதெல்லாம் கிடையாது. நான் செத்தாலும் பரவாயில்ல தான் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துருந்தோம். அந்த மாதிரி நமக்கு எந்த நிலைமையிலையும் அல்லாஹ்வை தவிர யாருமே ஷிஃபா கொடுக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர யாராலும் எந்த இதையும் நமக்கு நிவர்த்தி செய்ய முடியாது. அவனுக்கு கொடுக்குறவனை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கிற நினைக்க யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படின்ற ஈமான் உறுதியோட வேற பாவங்கள் 1-2 வாழ்க்கையில் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டோம், அது அல்லாஹ்ட்ட மன்னிப்புக்கிட்ட அல்லாஹ் மன்னிச்சிடறான். இந்த 3 விஷயத்தை கொடுக்குறான். 50 நேர தொழுகை, பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், அப்புறம் இணை வைக்காமல் வந்தால் நான் பாவத்தை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நல்லா உறுதி கொடுக்குறான். அப்போ இதனுடைய மகத்துவம், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அதை சொல்கிற, அது 7 வானத்தை தாண்டி யாரும் வர முடியாத அளவுக்கு கூப்பிட்டு அல்லாஹ் கொடுக்குறான்னு எந்த அளவுக்கு இதில் சிறப்பு இருக்குது. அந்த 50 நேர பக்தருடைய, அந்த 5 நேர பக்தருடைய சிறப்புகள் என்ன, தொழுகையினுடைய நன்மைகள் எவ்வளவு, அந்த பக்ராசுடைய கடைசி 2 ஆயத்தின் மகிமை எவ்வளவு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்கும்போது ஆமன ரசூல் அந்த 2 ஆயத்தை யார் ஓதி தூங்குறாங்களோ அன்றைய இரவு முழுக்க அதுவே அவங்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் நம்மள மன்னிக்கிறது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பல விஷயம், அத்தஹியாத் அங்கே தான் ஓதப்பட்டுச்சு, அது பெரிய வரலாறு. இப்போ மறுபடியும் வராங்க. மறுபடியும் 7வது வானத்தில் யாரை சந்திக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்களை சந்திச்சுட்டு 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம்களை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நம்ம மேலே இறக்கப்படுற ஆள். அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, அல்லாஹ் சந்திச்சிங்களே, என்ன பேசிக்கிட்டீங்க? அல்லாஹ் எங்களுக்கு 50 நேரம் தொழுகை கொடுத்தான்னு தெரியுமான்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி ஓடிச்சு. 50 நேரமா? ஏன்னா உள்ளதுலேயே ரொம்ப மோசமான பயில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பனி இஸ்ராயேல் பயிலோட தான். இன்றைக்கி அவங்க வம்சம் தான் யூதர்கள், இஸ்ரேலில் இருக்கிறான் இல்லையா, ஆக மோசமானவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேத தௌராத் உண்மை, அவங்கள ஈமான் கொண்டவங்க உண்மை. ஆனால் அதையே
மாற்றி பின்பற்றி இருக்கவங்க தான் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் யார் யூதர்கள் எல்லாம். ஆக மோசமானவன், இறக்கமே இல்லாதவன், உலகத்தில் அத்தனை அழிச்சாட்டியும் செய்யக்கூடியவன். ஆனால் ஊமக்கு சொல்வேன் தான் வெளியே சொல்லிக்க மாட்டான். நம்ம அடிச்சுன்னு சொல்ல அவன் சொல்ல மாட்டான், வேற யாரையாச்சும் செய்ய விட்டு உட்காந்துக்குவான். அந்த அளவுக்கு பயந்தாங்களே, அவன் மனசில் அப்படி ஒரு பயம் இருக்குது. அப்போ அந்த சமுதாயம் தான் பனி இஸ்ராயேல் சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படாப்படுத்தி எடுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்த்து பல நாள் பேசலாம். ரொம்ப ஆனால் இத்தனைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். கேட்டதெல்லாம் கொடுத்தான். வானத்திலேருந்து உணவு இறங்குனுச்சு, மண்ணு செல்வா இறங்குனுச்சு, என்ன கேட்டாலும் கொடுத்தான். அவங்களுக்கு மேகம் கொடை பிடிச்சிச்சிங்கிறான். இத்தனை பல அதாபு நடந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அல்லாவே கோவப்பட்டான். ஏன்னா இவங்க கேட்கறது இதை செஞ்சாதான் ஈமான் கொள்ளுவோம் அப்படிங்கிறது. சரி அப்படியா, ஒரு குறிப்பிட்ட ஆளை கூட்டிகிட்டு போய் அல்லாவை காமிச்சு ஈமான் கொள்ள வச்சு இப்படிலாம் நடந்து, அப்புறம் பின்னாடி நடந்ததுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் முடியாது இப்படியா தொடர்ந்து செஞ்சால் அல்லாவே கோவப்பட்டான். அவ்வளோ எவ்வளோ கோவப்பட்டது கிடையாது. கியாமத்தில் தான் கோவப்படன்னு பார்த்தோம். கோவப்பட்டு தூர்சினா மலையை தூக்கி மண்டைக்கு மேலே நிப்பாட்டிட்டான். வரஃபஅனா ஃபௌகக்கு முத்தூர், அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறான். வரஃபஅனா ஃபௌகக்கு முத்தூர் ஹுது மா ஆதைனாக பிகுவத்தி வதுகுரு மா ஃபீஹி லஅல்லக்கும் தத்தகுன். ஈமான் கொள்றே மண்டையிலே போட்டுமாங்கிற அல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹ் கோபம் வந்துருக்கு பாருங்க. அல்லாஹ் கியாமத்துலாம் இப்போ நரகத்தில் கோபப்படுறத இங்கே அல்லாவே இங்கே சோதிச்சுட்டானுவர். ஏன்னா இத்தனை கேட்குறீங்க, ஏன்னா கேட்டதெல்லாம் செஞ்சுக்கணும். அத்தனை கேள்வி கேட்டாங்க. இங்கே நீங்கள் எதை செஞ்சால் நான் ஈமான் கொள்றேன், இதை அல்லா நிறைவேற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிவாத குணம் உள்ளவங்க. நல்லா கொஞ்சம் கொடுத்துறியா அல்லா, ஏப்பா அவங்கள பற்றி உனக்கு தெரியாது, இல்லை நீ கொடுத்ததான் அவன் நல்லா, நான் இவன்கிட்ட பதில் சொல்ல முடியல, அல்லாட்டி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. பிடிவாதமாக பேசி அதை பண்ணி இதை பண்ணி எத்தனையோ தாட்சிகளில் வாங்கி ஈமானுக்குள்ள அல்லா என்ன செஞ்சுட்டான், மலையை தூக்கி தலை மேலே வச்சுட்டான். மோனல் அன்னைக்கு ஈமானுக்குள்ளே மண்டையிலே போடவா அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் வெறுப்பேற்றிட்டாங்க. அவ்வளோ பெரிய சமுதாயம் பனி இஸ்ராயேல் சமுதாயம். அப்போ அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா நான் பட்டவாடு போதும், அதனால் போயிட்டு 50 தொழுகையை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தொழுகை இருந்துச்சா? தொழுகை இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நபிசுல்லாஹ் இந்த மேலாஞ்சி இரவு முன்னாடி வரைக்கும் தொழுகை இருந்துச்சு. எப்படி? 2 நேர தொழுகை ஹதீஸில் வருது. காலையில் 2 நேரம், காலையில் 2 ரக்காயத்து, மாலையில் 2 ரக்காயத்து. சில பேர் தோன்றாங்க, அஜத் அன்றைக்கே பிறந்திருக்கலாம் அஜத், யாரோ நினைக்கிறாங்க. இன்றைக்கி 5 நேரம் தொலை சொல்லி நீங்கள் கொள்றீங்களே, ஒரு நேரம் வராட்டி காஃபி திங்கிறீங்க, என்னென்ன பத்துவா விட்றீங்க நீங்கள். அன்னைக்கு பிறந்தா காலையில் 2 ரக்காயத்து, மாலையில் 2 ரக்காயத்து, அவ்வளவுதான் அன்னைக்கு. அப்போ அதனால் எல்லாத்துக்கும் தொழுகை, அதனால் அவங்களுக்கு தெரியும் தொழுகை பற்றி. அப்போ சொன்னாங்க முடியாதுன்ட்டாங்க. மறுபடியும் அல்லாஹ் போய் சந்திக்கிறாங்க. 5 குறைச்சி 45, மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறாங்க. முடியாது மறுபடியும் போங்க, இப்போ குறைச்சிட்டு வாங்க. 5 குறைக்கிறான். 45, 40, அப்புறம் 35, 30, 25, 20, அப்புறம் 15, 10, அப்புறம் 5, இப்படி ஒவ்வொரு தடவைக்கும் போகிறாங்க. 5 போயிட்டு போயிரு, அல்லாஹ் கொஞ்சம் குறைச்சக்கூடிய அல்லாஹ். சரி குறைச்சிட்டேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நபிசுல்லாஹுடைய மகத்துவத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் எதையுமே என்ன அப்படின்னு கேட்கவே இல்லை. நபி சொன்னால் உடனே அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம நபிசுல்லாஹ் அவங்களும் உயிருக்கு உயிராக நேசிக்கணும். ஏன்னா கியாமத்தில் நமக்கு அவங்க நபிசுல்லாஹ் ஷஃபாத்து செய்வாங்க. நாளைக்கு கியாமத்துலேயும் எல்லாம் ஒரு சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடு, சரி போட்டுறேன். ஏன்னா தொழுகை 50 நேரத்துலேருந்து 45 ப்ளஸ் பண்ணி 5க்கு 5 கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நபி சொன்னால் அப்படியே செஞ்சிடுறேன், நீங்கள் சொன்னால் செஞ்சிடுறேன், அவ்வளோ முடிச்சு. பெரியவன் அல்லாதான் அந்த அளவுக்கு முஹப்பத். ஒரு சில பேர் முஹப்பத் இருக்குல்ல, நாம போய் பேசினா வேலையாகிறத விட அதுக்குன்னு உள்ள ஆளுங்க இருக்குது. அது இன்னைக்கு முஹப்பத்துலாம் குறைஞ்சி போச்சு. இதுதான் வந்துருச்சு, இதுதான் வந்துருச்சு, எவ்வளோ கொடுக்குறோம் வேலை செஞ்சுட்டு போயிடும், அவ்வளோதான். அதெல்லாம் நேரத்தான் கொண்டு வாங்க முடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த முஹப்பத்துக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அல்லாஹ் நபிசுல்லாஹ் அலைஹி வச்சிருந்தா இன்னும் வச்சிருக்கான். அதனால தான் நம்ம என் உயிரோடு மேலே அவர் நபிசுல்லாஹ் அலைஹி சொல்கிறோம். என் உயிருக்கு மேலே நபியை வச்சுட்டோம் அப்படின்னா கியாமத்தில் என் நபிகிட்ட போய் நம்ம நிற்போம். யாரை சொல்லலாம், உங்களை தான் பின்பற்றி நடந்தோம். அப்படியா, ஐயோ எல்லாம் இவன் நரகத்துக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காமே, ஆமாம் உள்ள தூக்கி போடுறேன், சரி. ஏன்னா அவ்வளோ சலுகை செஞ்சு கியாமத்தில் அப்படி செய்வான். ஹதீஸும் அப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு புரியுதுக்காக கருத்து சொல்கிறேன். ஹதீஸும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் கைவிட்டதுக்கப்புறம் நபிசுல்லாஹ் சஜ்தா எழுதுவாங்க. ஏன் நீங்கள் எழுந்துறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபிசுல்லாஹ் எழுப்பி கேட்குறப்ப தான் அப்போல்லாம் இந்த மாதிரி ஷிஃபாத், அது பெரிய ஹதீஸ் நீண்ட நிறைய சம்பவம். நான் புரியுன்னு கருத்தாக சொல்கிறேன். நபி அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் உடனே சரி செஞ்சு, நீங்கள் சொல்லிட்டா போச்சு, அவன் செஞ்சுதான் போச்சு அப்படின்னு உடனே செஞ்சிருவான். சொர்க்கம் கூட திறக்காது நபிசுல்லாஹ் அவங்கள தவிர யாருக்கும் திறக்கப்பட மாட்டார்.
அப்போ அதனால தான் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாழ்க்கையில் ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எனக்கு முக்கியம். இந்த உலகத்தில் பணம், காசு, சொத்து, வேலை முக்கிய, வீடு இதெல்லாம் முக்கியமா, மனைவி முக்கியமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான எனக்கு நபி தான் முக்கியம். யோசனைக்கே ஒன்று கிடையாது. என் உயிர் முக்கியமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் யோசித்தாலும் ஈமான்ல குறைபாடு. ஏன்னா தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை மின் வாலிதி வ வலதி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களில் யாரும் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது, தன் பெற்றோர், தன் பிள்ளைகள், உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நீங்கள் அதிகமாக நேசிக்காத வரை பரிபூர்ண முஃமினாகவே ஆக முடியாதுன்ட்டாங்க. உமரது எல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்றாங்க, எல்லாத்தோட நீங்கள் முக்கியம்தான், ஆனால் என் உயிர்னு வந்துட்டா என் உயிர் தான் முக்கியம்னாங்க. முரதியெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னா நான் பல தடவை பயானில் சொல்லியிருக்கிறேன். நமக்கு விளக்கத்துக்காண்டி அல்லாஹ் அவங்கள அப்படி சொல்ல வச்சிருக்கிறான். அப்படி ஒருத்தவருக்கு சிந்தனை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகலைன்ட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க என் உயிருக்கு மேலாவும் நீங்கள் அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க குறை கிடையாது. இப்படி ஒரு மனுஷர் நடச்சா என்ன தீர்வு அப்படின்னு அல்லாஹ் அவங்க மூலியமா சஹாபா குழுவை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாலும் அல்லாஹ் கேட்டுக்கிறான். எல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடு, சரி குறைச்சிக்கிங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடு, சரி குறைச்சிங்க, நீங்கள் சொன்னால் சரிதா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதையும் அல்லாஹ் கேட்டுக்கிட்டான் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்கணும். 5 நேரத்துக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எதையும் தொட மாட்டாங்கன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அந்த 5 நேரம் தொழ மாட்டாங்க, கரெக்டாக போய் மறுபடியும் குறைச்சிக்கன்னாங்க. இல்லை இதுக்கு மேலே குறைக்க எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டாங்க, வெக்கமாக இருக்குதுட்டாங்க 50. ஆனால் அல்லாஹ் என்ன நம்ம மேலே உள்ள கிருபை என்ன அப்படின்னா 5 தொழுதாலும் 50க்கான நன்மை தரேங்கிற அல்லாஹ். நம்ம தொழுவது எத்தனை நேரம்? வாரத்துக்கு ஒரு நேரம். பல பேர் அதில் உறுதியாக இருக்கும். 5 நேரத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன், 5 நேரம் நான் வாரத்துக்கு வந்து தான் தொழுகிறேன். நமக்கு சரி இப்படி கேட்போம், நம்ம தொழுகை எத்தனை நேரம் கடமை? கரெக்டாக வந்து 5 நேரம் தொழுதாலும் அல்லாஹ் எவ்வளோ நேரம் நன்மைக்கான கொடுக்குறான்? 50 நேரம் தொழுது நன்மை எல்லாம் கொடுக்குறான். அப்போ அவன் சொல்கிறதுல கரெக்டாக தான் இருக்கிறான். இது 50 நேரம் தொழுகை தான். ஆனால் 5 தொழுதான் போதும் 50 எல்லாம் கொடுத்துருவோம். ஒரு தொழுகை அவ்வளோ முக்கியம். நேரத்துக்கு சரியாக அதை ஃபாலோ பண்ணணும். நேரத்துக்கு சரியாக ஃபாலோ பண்ணணும். தொழுகை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். கிதாபில் வரல. சுகர் பேஷண்ட் மாதிரி, சுகர் பேஷண்ட் நேரத்துக்கு மாத்திரை போடணும் இல்லையா? நேரம் தாண்டிட்டேன், நான் நேரத்துக்கு வீட்டில் சண்டை அன்னைக்கு ஒரே சண்டை. என்ன ஆச்சு? இவ்வளோ பெரிய சண்டையாக இருக்குது, எதுவும் தவறான நடத்த வீட்டில் ஏற்பட்டு போச்சா? இல்லை, நான் சுகர் பேஷண்ட்டு தெரிஞ்சும் இவன் எனக்கு நேரத்துக்கு சோறு போட மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. நான் சுகர் பேஷண்ட் தெரிஞ்சோம் நேரத்துக்கு அல்லாஹ் அன்னைக்கெல்லாம் அவனுக்கு இது ஒரு படிப்படியாக கொடுக்குறான். ஏப்பா அவன் நோய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தீனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். அழிந்து போகக்கூடிய இந்த உடம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அதை ஷிஃபா கொடுக்குற அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுக்க, தொழுகை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு வீட்டில் கடுமையான சண்டை. என்ன சாப்பாட்டில் உப்பு போட்டாங்க, அது சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. பழத்தில் எத்தனை தடவை தான் சொல்கிறது? சரி, அதே கோவம் தீனில் வர மாட்டேங்குது. என்னான்னு நான் உப்பு பத்தலை, உப்பு அதிகமாக போச்சுப்பா 1 தடவை, 2வது தடவை உப்பு அதிகமாக போச்சு, 3வது உப்பு, இப்போ 10 தடவை போச்சுன்னா கோவம் வந்துடுது. இதுவே தீனில் வர மாட்டேங்குது. இப்போ தொழுகுப்பா தொழுகுப்பா தொழுகுப்பா, அல்ல அவங்க தொழுவுங்க 10 தடவைக்கு அப்புறம் கோவம் வர்றதில்லை, விட்டுடுறாங்க. நீ எப்படியோ போ, எனக்கு என்ன சாப்பாட்டில் விடும். அப்போ உப்பு அளவுக்கு கூட நீ தொழுக வைக்கலன்றாங்க பெரியவங்க சொல்கிறப்ப. உப்பு அதிகமாக போச்சுன்னு சண்டை பிடிக்கிற நீ உனக்கு அது எடுத்து விட்டுறியா? சரி எவ்வளோ சொன்னால் அப்படியே சாப்பிட்டா போகிறேன், இல்லை மறுபடியும் சண்டை பிடிக்கிற மாதிரி. அப்போ தொழுகைக்கு தீனுக்கு ஏன் நம்ம அதை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறேன் வீட்டில் குடும்பத்தில்? அதுக்காக சண்டைக்கு போயிடாதீங்க. அது அப்படி சொல்ல வரல, முக்கியத்துவத்தை சொல்ல வரேன். நீங்கள் பாட்டு போன உடனே நைட்டு ஃபுல்லாக சண்டையாகி போய் அப்புறம் மறுபடியும் லெட்ரு வந்துட போகுது, அது வேணாம். அது முக்கியத்துவத்தை புரியறதுக்காக உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ தொழுகிற முக்கியத்துவம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சொர்க்க நிகழ்வுகள், நரக நிகழ்வுகள் நிறைய பார்த்தாங்க. நின்னுடைய விளக்கங்கள் இதெல்லாம் சொர்க்கத்தில் எட்டி பார்த்தேன். அதில் அதிகமாக ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்னா. சொர்க்கத்தில் அதிகமாக யார் இருக்கா? ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் வருந்திக்கிறோம் இல்லையா? எல்லாம் எனக்கு என்னத்தை கொடுத்தான், ஏது கொடுத்தான், கஷ்டப்படுறோமே. அப்படி இருந்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும். நாம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டால் தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகள் இருந்தாங்க, நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் பார்க்குறோம். ஏன்னா அவங்க கணவனுக்கு மாறி செய்கிறாங்க. இது மாதிரி பல ஒரு விளக்கங்கள் நம்ம சில சொல்லித்தராங்க. அதே மாதிரி சொர்க்கம், நரகம், நரகத்துடைய வேதனைகள், புறம் பேசி கொண்டவர்களுடைய வேதனை என்ன? அவங்க நகை செம்பினால் ஆன நகம் நீண்டு இருக்கும், அதை தனக்கு தானே பறிக்கிறாங்க. விபச்சாரம் செஞ்சவங்களுக்கான தண்டனை என்ன?
ஒரு கிணறு, அந்த கிணறுல நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு. அதில் நிர்வாணமான முறையில் ஆண்களும் பெண்களும் நெருப்பில் விடப்பட்டிருக்கிறாங்க. வட்டி சாப்பிட்டவனுக்கான தண்டனை என்ன? அங்கே வயிறு ரொம்ப பெருசாக வளர்ந்து இருக்குது, மலை அளவுக்கு வளர்ந்து வயிறு அவ்வளோ பெருசு வளர்ந்து திருப்பி கூட படுக்க முடியல. நல்லா சாப்பிட்டவன திருப்பி படுக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி வயிறு பெருசாக கிடக்குது. ஃபிரௌன் அவங்க குடும்பத்தான் நரகத்துக்கு போகிறப்ப இவங்க வயிற்றை மிதிச்சிட்டு போகிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறான். இப்படி பலவிதமான விளக்கங்கள். ஒரு சில பேர் பொய் சொல்லுவான், என்னத்தையாவது அடிச்சு விடுறது, இவனா ஒரு கருத்து சொல்லி ஊரு ஃபுல்லாக பரப்பி விட்றது பொய்யான கருத்துக்களை. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துக்கணும். எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்களுக்கு வந்து நான் பேசக்கூடாது. அவங்க என்ன, அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது, அவரை எப்படி மதிப்பு குறைச்சி விடலாம் அப்படின்னு பார்த்து என்னத்தையாச்சும் அவர் மேலே அபாண்டமாக பழி சுமத்தாரு. இவங்களுக்கு என்ன கியாமத்தில் தண்டனை அப்படின்னா, ஒரு கழிச்சு ஒரு ஆளை படுக்க போட்டாங்க. அவருடைய இந்த கண்ணை இருக்கு இல்லையா, இந்த கண்ணத்தில் இப்படி உக்கி விட்டு கிழிச்சு பிடரி வரைக்கும் கிழிச்சு விட்றாங்க, ஒரு மலக்கு கிழிச்சு விட்றாங்க. மறுபடியும் இதே மூக்கு வரை விட்டு பிடரி வரைக்கும் கிழிக்கப்படுது. இந்த சைடு திருப்பி போட்டு இந்த கண்ணத்துல இருந்து இந்த பிடரி வரைக்கும் கிழிக்கிறது, இந்த மூக்கில் விட்டு இந்த பிடரி வரைக்கும் கிழிக்கிறது. இது யாருக்கும் கேட்டப்பதான் சொன்னாங்க, இவ்வுலகத்துல வீண்படி சுமத்தக்கூடியவன், பொய் பேசக்கூடியவன், பொய்யை ஊர் முழுக்க பரப்பக்கூடியவன். அதனாலதான் நமக்கு ஒருத்தவனை பிடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், பிடிக்கலையா அவங்கள பத்தி பேசாம இருந்தோம். ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சால் பேசணும், முழுசாக தெரியலையா நம்மளாம் கண்ணுக்கால் வச்சு உடனே கைப்பற்றக்கூடாது. ஏன்னா கியாமத்தில் அதுக்கு அவ்வளோ பெரிய தண்டனைக்கு பிறர் மானத்தை காப்பாற்றணும். இப்படி பலவிதமான தண்டனைகள் விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தான் மறுபடியும் பூமிக்கு இறந்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் எத்தனை நாள் ஆச்சு போயிட்டு வர்றதுக்கு? ஆமாம், அதாவது ஒரு செகண்டு கூட ஆகலை, இவ்வளோ நடந்தது. நான் பல விஷயங்கள் நான் வந்து விரிவு கருதி நான் சுருக்கியிருக்கேன். இவ்வளவும் வந்து அவங்க படுக்க சூடு கூட ஆறலை, படுத்து ஏஞ்ச கூட சூடு இருக்குல்ல, அந்த சூடு கூட ஆறலை, தாழ்பால் அசைவு கூட நிற்கல, அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு. இங்கே தான் இப்போ ஏன் இந்த பயணம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு இப்போ தான் நமக்கு புரிய வருது. இதை யார் நம்புகிறாங்களோ அவங்க முஸ்லீம், இதை நம்பாதவன் அன்னைக்கே போயிடுவான், வெளியே போயிடுவான். இதுக்கு தான் அல்லாஹ் அந்த பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். மறுநாள் காலையில் எப்பயும் போலவே வெளியே சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பல பேர் நம்பலை. ஏன்னா அல்லாஹ்வுடைய இங்கே அல்லாஹ் இது எதுக்கு செஞ்சானா, இதில் யார் நினச்சிருப்பா யார் ஓடி போயிடுவா அப்படின்னு பார்க்கறதுக்கு அல்லாஹ் செஞ்சானே. இதை நினச்சிருந்தாங்க அபூபக்கர் எல்லாம் முதல்ல சொன்னாங்க. அதை விட பெரிய விஷயம் சொன்னாலும் நான் நம்பிடுவேன். சொல்கிறப்ப கேலியாக சொல்கிறான், எப்பா உங்கள் ஆள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வானத்துக்கு போனாராம், நைட்டுக்குள்ளே போனாராம், பைத்துல் முகத்தஸ் போனா, 7 வானத்துக்கு போனாராம், அந்த இப்படிலாம் உங்கால் சொல்லிட்டு இருக்காரு, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறப்ப அபூபக்கர் எல்லாம் சொன்னாங்களா, இதை விட மிகப்பெரிய விஷயத்தை சொன்னாலும் நான் நம்ப வேண்டாங்க. ஏன்னா சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ இந்த இடத்துல நம்ம ஈமான் என்ற இடத்துல சோதிக்கப்படுது. அந்த இடத்துல பல பேர் ஈமானை விட்டு வெளியே முறுத்தாயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தா யார் தகுதியானாலும் ஃபில்டர் பண்ணுறான். எப்படி நம்பணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னு உங்களால் ஏற்றுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ் சொல்கிறப்ப அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் அழைச்சிட்டு போனேங்கிறான். அப்போ அல்லாஹ் செஞ்சமே சந்தேகப்பட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா? அல்லாஹ் செய்ய முடியுமா? முடியாதா? அவனால் முடியும் தானே. அப்போ அல்லாஹ் செய்கிறான் தானே சொல்கிறான், அதை கூட நம்ப முடியலன்னா நீ முஸ்லீமாக இருந்து என்ன பேசுகிறான்? அதே மாதிரி பல நிகழ்வுகள் பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்ததை இப்படிலாம் சொல்லிட்டு நீண்ட நடிகை ஹதீஸ் இப்படிலாம் தொடர்கிறது. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. லுஹர் தொழுகையிலிருந்து முதல் தொழுகை கடமையாகும். முதல்ல கடமையாக்கப்பட்ட தொழுகை என்ன? லுஹர். நம்ம ஃபஜ்ரு லுஹர் அசர்னு சொல்கிறோம்ல, ஆனால் நைட்டு தான் கடமையாச்சு. காலையில் சுபுஹுக்கு யாரும் அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் போய் சொல்ல முடியல. இப்போ லுஹருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க, காபத்துல்லாஹ்ல முன்னாடி தொலை வைக்கிறாங்க. பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி சஹாபாக்கள் நிற்கிறாங்க. இப்போ லுஹர் தொழுகை தொலை வைக்கிறாங்க, இப்படி தொழுகணுன்ட்டு. அப்புறம் அசர் தொழுகை, அதாவது முதல் நாள் வந்து அவ்வள் வக்து ஆகிர் வக்துன்னு இருக்கு. ஒரு தொழுகையினுடைய நேரத்துடைய ஆரம்ப நேரம் இறுதி நேரம். முதல் நாளில் ஆரம்ப நேரத்தில் வந்து எல்லா தொழுகையும் தொலை வச்சாங்க. லுஹரு, அசரு, மக்ரிபு, இஷா, மறுபடியும் ஃபஜ்ர் தொலை வச்சுட்டாங்க. 2வது நாள் லுஹர்லேருந்து கடைசி நேரத்தில் தொலை வச்சு கொடுத்தாங்க. 2 நாளைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தொழுவணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தொழுகை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக இந்த இரவு நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த இரவில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. தொழுகை நம்ம வாழ்க்கை எல்லா இடத்துலையும் உள்ளது. ஒரு தேவை ஏற்பட்டச்சா தொழுகுங்க, பாவத்தை செஞ்சுட்டீங்களா தௌபா நஃபில் தொழுகுங்க,
ஒரு காரிய குழப்பமாக இருக்குதா, இஸ்திகார நஃபில் தொழுது பழகுங்க. இப்படி வாழ்க்கையில் நிறைய பாவம் செஞ்சு மன்னிப்பு வேணுமா, தஸ்மீ நஃபில் தொழுகுங்க. இப்படி நிறைய தொழுகை மூலியமாக தான் சஹாபாக்களும் சரி பல நபர்கள் தன்னுடைய உதவியை தேடி இருக்கிறார்கள் என்பதில் நாம் எல்லாம் மறந்திருக்கிறோம். எனவே இன்றைய இரவு நிம்மதி தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவு என்ற காரணத்தினால் நாமெல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கணும். நாம் வாழ்க்கையில் மவுத்து வரைக்கும் எந்த தொழுகையும் கலாவே ஆக்கக்கூடாது அப்படின்னு முடிவு வந்துக்கணும். தொழுகையை சில பேர் இஷாக்கு அவங்க பாடு தொழுகிறது, நமக்கெல்லாம் டவுட் வந்துடும். என்னன்னா, இன்னைக்கு என்ன ரம்ஜான் தராவிக ஆரம்பிச்சிச்சோன்ட்டு தக்பீர் கட்டுனா பாடு தொழுதுகிட்டே இருப்பாங்க. என்னன்னா ஃபஜ்ரு லுஹர் அஸர் மக்ரிப் இஷா சேர்த்து வச்சு தொழுகிறது. இப்போல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அந்தந்த நேரத்தை அதனால தான் சொன்னேன், சுகர் மாத்திரையை ஒரு நாளுக்கு ஒரு நேரம் போடலன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்தந்த நேரத்துக்கு போட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது மாதிரி தான் அதை விட நம்ம முக்கியம் தொழுகை. நம்ம தீனுக்கு முக்கியம். அது நோய்க்கு ஆபத்துனா தீனுக்கு ஆபத்தாக மாறிடும். நேரத்துக்கு தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. நாம் மவுத்து வரை இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு கலா இல்லாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு எல்லாம் தந்துள்ளல் புரிவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.